ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அபிஷேக வேளையில் கர்த்தர் திட்டமும் பாவங்கள் இருக்குமானால் அதை தேவன் தயவா எங்களுக்கு மன்னித்து எங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட செபிக்கிறோம். உள்ளத்தில் புதிதான வசனங்கள் எங்களை நிரப்ப செபிக்கிறோம். உடைய வேத வசனம் எங்களுக்கு வெளிச்சமாய் மாற செபிக்கிறோம். எங்கள் நடத்தையில் அவைகள் வெளிப்பட செபிக்கிறோம். எங்கள் ஜீவியத்தில் அவைகள் வெளிப்பட செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நடத்தாத எந்த வார்த்தை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நீ நடத்துகிற வார்த்தை, எங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற வார்த்தை, எங்களை உணர்த்துவித்து நடத்துகிற வார்த்தை எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பைபிள் ஸ்டடியினுடைய சபைக்கு போராட்டம். ஆமென். நம்ம கூடியிருக்கிற இடம், ஒருமனமாக இருக்கிற இடம், இவைகளுக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டம், நம்ம ஒவ்வொருவருக்கும் வருகிற போராட்டம், இண்டிவிஜுவலாக நமக்கு வருகிற போராட்டம் தான் காமனாக சபை போராட்டம், சபையின் போராட்டம். அவர் எனிமி த டெவில். நமது எதிரி யார்? பிசாஸ். நம்ம ஒவ்வொருவருக்கும் எதிரி யார்? பிசாஸ். ஆமென். ஏதேன் சபையாக காணப்பட்டது. அந்த ஏதேனில் கர்த்தர் நாட்டின 2 பிள்ளைகள் யார்? ஆதாம், ஏவாள். இவங்களுக்கு எதிரி யார்? ஏதேனுக்கு எதிரி இல்லை பிசாசு. இந்த 2 பேருக்கு தான் எதிரி. இந்த 2 பேர் தான் சபை. இந்த 2 பேர் தான் ஜீவனுள்ள ஆலயம். இந்த 2 பேருக்குள்ளே தான் ஜீவசுவாசம் இருக்கிறது. இந்த 2 பேர் தான் ஜீவாத்மா. அதே போல் சபையில் இருக்கிற நம்ம தான் ஜீவ ஆவினாலே, எழுப்புதல் ஆவினாலே இன்றைக்கு எழுப்பப்பட்டு உந்தப்பட்டு ஜீவாத்மாவாக இன்றைக்கி நம்ம ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸாக நம்ம ஜீவிக்கிறோம். நம்ம ஒரு ஜீவ பலியாக ஜீவிக்கிறோம். ஜீவ பலி. நம்ம அனுதினமும் நம்ம பலிபீடத்தில் கிடத்தி கெட்டு போகிற பழைய மனுஷனை களைஞ்சு போட்டு உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவராகிற ப்ராசஸ் இஸ் த டெய்லி ப்ராசஸ். நாட் ஒரு வருஷத்துக்கு ஒரு ப்ராசஸோ மாதத்துக்கு ஒரு ப்ராசஸோ இல்லை, டெய்லி ரெனியூவிங். எஸ், அந்த ப்ராசஸில் வர்ற பிள்ளைகளுக்கு நம்ம கடந்த நாளில் பார்த்தது போல் இந்த நாட்களில் அதே நீங்கள் எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 10 வாசிங்க. கனியற்ற அந்தகாரக்கு இல்லை கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். படிங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். அப்ப இதெல்லாம் யாருக்கு சொல்லப்படுகிறது? சபை, இண்டிவிஜுவல் சர்ச். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் இருக்கிறது யாரு? நம்ம தான், சபை. நமக்கு தான் அது சொல்லப்படுகிறது. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினாலே வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆதலால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து ஜீவிக்கிற சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். ஆவியானவர் நிறையப்பட்டு, ஆவியானவராலே நிரப்பப்பட்டு, அல்லது ஆவியானவர் நமக்குள்ளே நிரப்பப்பட்டு ஜீவிக்கிற ஜீவியம்தான் சபை.
அப்போது கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? சோதித்து பார்க்க வேண்டும். அமேன். ப்ரூவிங் வாட் இஸ் அக்செப்டபிள் அன்டு தி லார்ட். அமேன். அப்போ அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை என்ன செய்துங்கள்? பிடித்து கொள்ளுங்கள். நம் கடந்த வாரத்தில் அதை பார்த்தோம். எஸ். அப்போது சபைக்கு ஒரு எதிரி இருக்கிறான் என்றால் அது சாத்தான் தான். சபைக்கு போராட்டங்களை கொண்டு வருவதும் அவன்தான். ஆதியிலே ஆதாமை சோதித்து பார்த்து அவன் அது மூலமாக சோதித்து பார்த்து பிசாசு தன்னுடைய செய்கையை மனிதனிடத்தில் செய்தது பிசாசு. அதே போல் பின்பு வந்த ஒவ்வொரு தேவ மனுஷனிடத்திலும் இதை செய்திருக்கிறான். ஆதாமுடைய சந்ததியிடத்தில் செய்திருக்கிறான், வந்த பரிசுத்தவான்களிடத்தில் செய்திருக்கிறான், ஒவ்வொரு தேவ மனுஷனிடத்திலும் அது செய்திருக்கிறான். கடைசியாக புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வரையிலும் அந்த காரியத்தை அவன் செய்திருக்கிறான். நிறுவங்களில் கூட பவுல் இன்னும் நிறையா பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருமே அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஓகே. அதே போல் கடைசி வரைக்கும் இயேசு இந்த சோதனைக்காரனுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுக்கு பிரியமாகவே தேவன் நடந்து கொண்டு அவனை சிலுவையிலே ஜெயித்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. தன்னுடைய சரீரத்தையும் அவர் ஒப்பு கொடுத்தார். அதே போல தான் கர்த்தர் நம்மையும் சொல்லுகிறார். ரோமர் 12 நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக. அப்போ ஜீவ பலினாலே சபை தான். இன்றைக்கி நம்ம தான் லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவ பலி. அப்போ அந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி. அப்போது இந்த சாத்தான் நம்ம பார்த்தது போல் the warfare of the church, அதாவது நம்முடைய எனிமி மனுஷன் கிடையாது. ஏன்னா பைபிள் சொல்லுது மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி யார்? அவஸ் டெவில். அமேன். அப்படி தானா? இஸ் டெவில். அமேன். அவனும் இஸ் கோட்ஸ், அவனுடைய கூட்டாளிகளும் தான். இப்போ பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது? எபேசியர் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. அது 10 - 12 வசனங்கள் வரை. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். இந்த சாத்தானை நம்ம எதிர்க்கணும்னா இந்த சத்ரு நமக்கு சாத்தான் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் மாம்சத்தில் வெளிப்படுகிறவன் அல்ல. ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமாக எழும்புறான்னா, அவன் மாம்சத்தில் எழும்புறான்னா, நீங்கள் அந்த மாம்சத்தை நீங்கள் கடிஞ்சு கொள்ளக்கூடாது. நீங்கள் மாம்சத்தை கடிஞ்சு கொண்டானா அந்த மாம்சத்தின் இருக்கிற ஆவி உங்களை அட்டாக் பண்ணும், உங்கள் ஆவி அவனை அட்டாக் பண்ணும், அந்த ஆவி உங்களை அட்டாக் பண்ணும். இப்படியே மாறி 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 அது பிசாசுடைய ஒரு தந்திரம், ஒரு மறைமுகமான ஒரு வார்ஃபேர் உங்களுக்குள்ளேயே உருவாகிட்டே இருக்கும். நிறைய பேர் பாருங்கள், இதனால தான் பேசவே மாட்டாங்க, அப்படியே முறைப்பாங்க, அப்படியே கண்டுக்காமல் போவாங்க. வாட் இஸ் தட்? தட் இஸ் த வார்ஃபேர். அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது? அது வார்ஃபேர். அவங்க ஸ்பிரிட்டில் வார்ஃபேர், அந்த ஸ்பிரிட்டில் வார்ஃபேர். இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். அப்படிப்பட்டவங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும். தே ஆர் அண்டர் த வார்ஃபேரில் இருக்கிறாங்க. அவங்களால சமாதானமாக பேச முடியலை, சமாதானமாக மற்றவங்கள்ட்ட சமாதானமாக நடக்க முடியலை, சந்தோஷமாக நடக்க முடியலை. பேருக்கு சபைக்கு வர்றாங்க, பேருக்கு ஒருத்தர் பிரைஸ் தி லார்ட் சொல்லிக்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இல்லை அப்படின்னாலே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் வார்ஃபேர். ஆமென். அவங்ககிட்ட அப்படிப்பட்ட சுபாவம் கிடையாது, அவங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவங்க அப்படிப்பட்ட நீங்கள் அவங்க கூட உட்காந்து பேசி பாருங்கள். உட்காருங்க, வாங்க இங்கே உட்காருங்க, என்னத்தினால அப்படி இருக்கிறீங்க, ஏன் அப்படி இருக்கிறீங்க? இல்லை பாஸ்டர், உங்களை பற்றி அப்படி சொன்னாங்க பாஸ்டர், இப்படி சொன்னாங்க பாஸ்டர், எங்களை பற்றி இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, இப்படிலாம் பண்ணியிருக்கிறீங்களா? பார்த்தீங்களா? அவங்க தோண்ட உண்மையாக வரும். அத்தனையும் ஈவில், பிசாஸ். நம்ம ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து ஒரு பிள்ளைக்கு நம்ம ஒரு கடிந்து கொள்ளுதலோ ஒரு ஆறுதலோ சொல்லும்போதோ அதை போய் பிசாஸ் என்ன செய்யும்? இக்கட்டாக 2 மடங்காக டபுளாக ட்ரிபிளாக போய் போட்டு கொடுக்கும். அது மாம்சம், ஃப்ளஷ். பார்ன் இன் ஸ்பிரிட்டில் இருந்து கூட உன்னால் தேவன் ஏன் இடப்பட முடியலை? எபேசியர் 5 கர்த்தருக்கு சித்தமானது இன்னதென்று ஏன் இன்னும் சோதித்து பார்க்க முடியலை? கர்த்தருக்கு சித்தமானது இன்னது என்று ஏன் உன்னால் சோதித்து பார்க்க முடியவில்லை? இன்றைக்கி நீ மறிச்சா எங்கே போவ? இப்படிப்பட்ட வார்ஃபரோடு நீ பரலோகம் போக முடியுமா? இப்படிப்பட்ட போராட்டத்தோடு நீ பரலோகம் போக முடியுமா? உன் ஆத்துமா மகிழ்ச்சியாக இல்லாமல் சமாதானம் இல்லாமல் எப்பவும் போராட்டம், எப்பவும் சில பேருக்கு பாருங்கள் எப்பவும் போராட்டம்.
சில தாய்மார்கள் சொல்கிறத கேட்டிருக்கிறேன், போராட்டம் பாஸ்டர், எப்போ பாருங்கள் போராட்டம் பாஸ்டர், நானும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன், நானும் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், போக மாட்டுது. எப்போவும் பாருங்கள், நான் அந்த கூட்டத்துக்கு போகிறேன், இந்த கூட்டத்துக்கு போகிறேன், அந்த அமாவாசை கூட்டத்துக்கு போகிறேன், பௌர்ணமி கூட்டத்துக்கு போகிறேன், அமாவாசை ஆனாலே எனக்கு வந்து ட்ரபிள் வந்துடுது. ஏன் வருது அமாவாசை ஆனாலே? ஆமென். ஏன் ஒவ்வொரு அமாவாசைக்கும் உனக்கு ட்ரபிள் வருது அப்படின்னா உனக்குள்ள வார்ஃபேர். எந்த அமாவாசை பௌர்ணமி கூட்டத்துக்கு போனாலும் உனக்குள்ள நீ முதலாக கர்த்தருக்கு சித்தமானது இன்னதென்று பகுத்தறியணும். நீ அந்த கிரியை உங்ககிட்ட இன்னும் போராடுறதுக்கு என்ன காரணம்? அந்த சாத்தான் உனக்கு, அந்த டெவில், அந்த சொன்னல அவ எனிமி, நம்ம எனிமி தான் சத்ரு. நம்ம மனுஷனுக்கு சத்ரு கிடையாது, நம்ம மனுஷனுக்கு எனிமி கிடையாது. அதுதான் நான் சொன்னேன், நம்ம மனுஷனுக்கு எனிமையாகவும் மனுஷனுக்கு சத்ருவாகவோ சிருஷ்டித்து அதை உருவாக்கி அதை அப்படி இமேஜ் பண்ணி பண்ணுறதும் யார் தான்? பிசாஸ். தான் சொன்னேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி கோல் மூட்டுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தகாததை சொல்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்கன்னு சொல்கிறது, அது மாதிரி சொல்லி அது மாதிரி பண்ணுறாங்கன்னாலே நீங்கள் நல்லா நீங்கள் நிதானித்து அறியணும். கர்த்தருக்கு சித்தமானது, நான் சித்தமானது செய்கிறேனா, இல்லை நான் சமாதானத்தோடு கூட இருக்கிறேனா? ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஒரு சமாதானத்தோடு கூட இல்லாமல் போனதுக்கு இதுதான் காரணம்னா, பலிபீடத்தில் என்னை ஒப்பு கொடுத்து சம்மந்தப்பட்டவங்க இடத்துல ஒப்புரவாகி, அதுதான் நம்ம ஒவ்வொரு பந்தியிலையும் சொல்கிறோம். ஒவ்வொரு பந்தியில் மாத்திரம் நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது மாத்திரம் அந்த பரிசுத்தம் இருந்துட்டு, கம்யூனியன் எடுத்ததுக்கப்புறம் அந்த உடன்படிக்கை நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த உடன்படிக்கை நம்ம உடைக்கிறோம். காரணம் என்ன? கர்த்தருக்கு சித்தமானதை பகுத்தறியறதே கிடையாது. அப்போது இதான் சொல்லுகிறது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் வரை வேகமாக வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமை. அல்லேலூயா. பிசாசை ஜெயிக்கணும்னா அவருடைய சத்துவத்தின் வல்லமை நமக்குள்ள இருக்கணும். அதை இங்கிலீஷில் படிப்பா கொஞ்சம். ஃபைனலி மை பிரதர் அண்ட் பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் அண்ட் இன் த பவர் ஆஃப் ஹிஸ் மைட். வெரி சிம்பிள். பவர் ஆஃப் ஹிஸ் மைட். ஆவியில் நரம்புறீங்களே, அந்நிய பாஷை பேசுகிறீங்களே, அந்த பவர் ஆஃப் மைட் எங்கே போகுது? அந்த ஃப்ளோ எங்கே போகிறது? அது ஏன் ஃப்ளோவில் வரமாட்டுது? அப்பப்போ வந்து தலையை காமிச்சிட்டு போகுது. எதுக்கு அது? ஆல்வேஸ் நீங்கள் ஃபில்லிங்கில் இருக்கணும். அப்போ தான் அதை எதிர்க்க முடியும். பிகாஸ் சாட்டன், நான் சொன்னது போல், இஸ் நாட் ஃப்ளஷ். ஆமென். நீங்களும் சாத்தானுடைய பார்வையிலையும் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் யாராக இருக்கீங்க? ஸ்பிரிட். அப்படி தானா? ஆவியில் பிறந்திருக்கிறீங்க. அப்படின்னா கர்த்தர் உங்கள் கூட எப்படி இருக்கிறார்? ஆவியான தேவன் உங்கள் ஆவியோடு இணைஞ்சிருக்கிறார். உங்களே ஆவியில் ஆவிக்குரிய கண்களை தான் பார்க்குறார். அதான் உண்மை. சாத்தான் உங்களை எப்படி பார்ப்பான் தெரியுமா? அவனுக்கு நல்லா தெரியும், ஆவிக்குரியவைகளை தான் அவன் ஆவிக்குரியவங்களோட பார்ப்பான். ஜென்மஸ்வாபம் உள்ளவங்களை அவனால் ஆவியில் பார்க்க முடியாது, அவனால் மாம்சத்தில் தான் பார்க்க முடியும். ஆமென். அவன் ஆவியில் தான் இருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க, அவன் ஆவியில் தான் இருக்கான், மாம்சத்தில் இல்லை. அதனால தான் அவன் நம்முடைய மாம்சத்தில் பார்க்குறதுனால தான் நம்முடைய கிரியைகள் அப்படியே வெளியரங்கமாக வருது. மாம்சத்தின் கிரியைகள் எவ்வளோ தான் அடக்குனாலும் வெளியரங்கமாக வருதுன்னா, அப்போ நீங்கள் ஆவியில் இருந்தும் பிசாசின் பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? மாம்சமாக தான் இருக்கிறீங்க. உங்கள் மாம்சம் மரிக்கணும். ஆமென். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அல்லாமல் வேறொரு அடையாளம் இந்த சந்ததிக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? முதல்ல பாருங்கள், கீழ்ப்படியாத யோனா, ஆவியான யோனா, வார்த்தையான யோனா கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவன் என்ன செய்யப்பட்டான்? மரித்தான். எங்கே? 3 நாட்கள் மீனின் வயிற்றிலே மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான், பின்பு உயிர்த்தெழுந்தான். அதே போல தான் இயேசு நம்முடைய அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக அவர் 3 நாட்கள் பூமியின் சரீரத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். நீ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறனாக்கா யூ ஆர் த நேச்சர் ஆஃப் ஸ்பிரிட். நீ உயிர்த்தெழலைன்னா நீ இன்னும் டெட்லினா ஃப்ளஷ். த ஸ்மெல்லிங் ஃப்ளஷ். அதான் அந்த கிரியையை பிசாசு வெளியே கொண்டு வருது. ஆமென். எஸ், ஆமென். லாசரஸ் கர்த்தர் எழுப்ப போகும்போது கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்னோன்னு அவன் என்ன சொல்கிறா பார்த்தீங்களா? இப்போ நாருமே. பிகாஸ் அவளுடைய பார்வையில் அது என்ன இருக்குது? ஃப்ளஷ். அது மரித்து இருக்கிறது, நாருமே. இயேசுனுடைய பார்வையில் அது எப்படி இருக்குது? மகிமை, க்ளோரியஸ். ஆமென். தட்ஸ் த ஸ்பிரிட். ஆமென்.
நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொன்னனே, நீ இன்னுமா விசுவசிக்கலை? ஆமென். நீ இன்னுமா விசுவசிக்கலை? க்ளோரி. அப்போ அதுதான் நீங்கள் அது நல்லா கவனம் வச்சுக்கோங்க. அப்போது 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் எபேசியர், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. அப்போ நீங்கள் அந்த பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறதற்கு உங்களுக்கு திராணி வேணும்னா அந்த காட்ஸ் பவர், இந்த எபேசியர் 6:10 படித்தது போல, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை, அவருடைய சத்துவத்தின் வல்லமை, and in the power of his might. That's the spirit. That's the spirit forces. That's the spirit power. Amen. Yes. இப்போ 12ஆம் வசனம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. பாத்தீங்களா? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும். இப்போ பழைய ஏற்பாட்டு யுத்தம்லாம் பாருங்க, மாம்சத்தோடு இரத்தத்தோடு தான். ராஜாக்கள் யுத்தம்லாம் எப்படி? சவுலை அடிக்கிறது, தாவீது அடிக்கிறது, இப்படி அடிக்கிறது, அவனை கொல்றது, இவனை கொல்றது. மாம்சம், பிசாசு அதை உள்ளே பூந்துடுச்சுன்னா என்னது? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேண்டி வரான். எல்லாம் ஃப்ளஷ். எஸ். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம், நம்ம சபையாக மாறினதுக்கப்புறம், நமக்கு வார்ஃபேர் எதில்? டெவிலோட வார்ஃபேர் எதுலன்னா ஸ்பிரிட். நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்று. அதனால தான் நான் அப்படி சொன்னேன் உங்களுக்கு முதல்ல. இந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடு உங்கள்கிட்ட வர்றவங்கள நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கணும். மாம்சத்தோடு இரத்தம், இது சபையில் தான் ரொம்ப நடக்கும். சபையில் தான் இந்த பிசாசு ரொம்ப பண்ணும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த மாம்சத்துலேயும் இரத்தத்துலையும் இருக்கிற பெருமை, அது இன்னும் மறிக்காமல் இருக்கிறது தான். அந்த சுயம் இன்னும் சாம்பலாகாமல் இருக்கிறது தான். ஆனால் அதோட கூடயே நம்ம போராடுறோம். அதுதான் நான் சொன்னேன், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். சபை நீங்கள் அடிக்கடி சோதித்து பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்கணும். இன்றைக்கி நான் பிரியமாக நடந்துட்டேனா, பிரியமாக இன்றைக்கி எல்லாத்தையும் திருப்திப்படுத்த நடந்தேனா, இன்றைக்கி எனக்கு யாரை சத்ருவான்னு நினைக்கிறேனோ அவங்களுக்காக ஜெபிச்சேனா, கடலை வைத்துங்களேன், அவங்களுக்காக காலையில் ஒரு ஸ்தோத்திரமாவது போட்டேனா, ஆண்டோடைய சமூகத்தில் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவர் பார்த்துக்கொள்வார், அவங்க கட்டிட்டு ஒப்பு கொடுத்துட்றேன் அப்படி சொன்னேனா. ஆமென். எட் யூ ஆர் ஃப்ளஷ். அதுதான் உனக்கு இன்னும் மாம்சத்தோடு தான் போராட்டம் இருக்குது. மன்னிச்சிட்டேன், ஆனால் என்னால் மறக்க முடியலை அப்படின்னால என்ன தான் அது? மாம்சம். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஃப்ளஷ், அதை இங்கிலீஷில் படி நல்லா புரியும். We wrestle not against flesh and blood. Against flesh and blood னா யாருக்கு இருக்கு? flesh and blood யாருக்கு இருக்கு? நமக்கு சரீரம் இருக்கு. சரீரத்துக்குள்ள என்ன இருக்கு? வெளியில ஃபுல்லா சரீரம், உள்ள ஃபுல்லா blood. flesh and blood. blood என்னது கொடுக்குது? லைஃப், ஜீவன். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அந்த இரத்தத்தில் இருக்கிற அணுக்கள் தான் நம்ம இவ்வளோ பாடுபடுத்துது. அதுதான் நம்மளை இவ்வளவு மெருகாக காமிக்குது, ஷைனிங்காக காமிக்குது, டல்லாக காமிக்குது, வியாதியாக காமிக்குது, சிக்னஸாக காமிக்குது. எல்லாத்துக்குமே மெயின் காரணம் என்னென்னது? பிளட். அந்த பிளட்டு என்ன ஆகுது? அது ஸ்பாயில் ஆகும்போது, அது கரப்ட் ஆகும்போது மாம்சம் கரப்டாக ஆரம்பிக்குது, ஃப்ளஷ் கரப்டாக ஆரம்பிக்குது. உங்கள் பிளட்டு நல்லா சோத்திரம், நல்ல ஒரு ஆவிக்குரிய ரத்தம் உங்களுக்குள்ளே ஓடிச்சுன்னா அந்த 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 ரத்தத்தில் என்ன இருக்காது? எந்த சிக்னஸ் இருக்காது, எந்த கரப்ட் இருக்காது, எந்த ஒரு சின்னுடைய பாவத்தினுடைய அணுக்கள் கூட இருக்காது. இதுதான் உண்மைங்க. பாபத்தின் உங்கள் ஸ்பிரிட்டில் மாறுது. உங்கள் ஸ்பிரிட்டு பார்ன் அகைன் இன் ஸ்பிரிட்னா எதில் நீங்கள் நினைக்கிறீங்க? பிளட்டில் தான், ரத்தத்தில் தான். அந்த ரத்தத்தில் தான் மாற்றம். அந்த ரத்தம் தான் மெயின். அந்த ரத்தத்தில் இருக்கிற வைராக்கியம், அந்த கொலவெறி, அந்த அந்த என்ன செய்கிறது, அந்த பழி வாங்குதல் எல்லாமே போயிருச்சுங்கிறது எதில் உறுதிப்படுத்துகிறீங்கன்னா? ஸ்பிரிட். ஆமென். அந்த ஸ்பிரிட்டில் தான் நீங்கள் அதை உறுதிப்படுத்துகிறீங்க. அதில் தான் நீங்கள் அதுக்கப்புறம் ஆராதனையிலையும் அவரை துதிக்கிறதுலையும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதுலையும் வார்த்தையை கேட்குறதுலையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு 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 யூனிஃபார்மாக ஒரு 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 நூல் பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பாக போயிட்டுருக்குறீங்க. ஆனால் உங்களுக்கு போராட்டம் வராதுன்னு இருக்கா? வரும்.
அவங்களுக்கு தான் ரொம்ப வரும். அதுதான் சொல்லப்படுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள். இது துரைத்தனங்கிறது என்னது? துரைத்தனங்கிறது மாம்சமா ஸ்பிரிட்டா? ஸ்பிரிட். இங்கிலீஷில் அதுக்கு என்ன போட்டிருக்கு படி? பிரின்சிபாலிட்டிஸ். உங்களுக்குள்ளே அந்த பிரின்சிபாலிட்டிஸ்னா யாரு? பிரின்சிபாலிட்டினா யாரு? லூசிஃபர் இஸ் த பிரின்சிபாலிட்டி. ஆமென். அவன்தான் துரைத்தனம் பண்ணுகிறவன். அவனுக்கு கீழே நிறைய குட்டி குட்டி தூதர்கள் இருக்காங்க. சின்ன சின்ன யாரு அந்த ஆவிகள், சின்ன சின்ன ஆவிகள், குட்டி குட்டி ஆவிகள் இருக்குது, நிறைய ஆவிகள் இருக்குது. ஸோ பிரின்சிபாலிட்டிஸ் நான் வரேன் அதுக்கு. அப்போது வாசிங்க வாசிங்க வாசிங்க. அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப அது இங்கிலீஷ்ல படி கொஞ்சம். But against principalities, against powers, against the rulers of darkness of the world, against spiritual wickedness in the high places. These are the spirit. நல்லா கவனிங்க. இதெல்லாம் என்னது? ஸ்பிரிட், ஆவி. என்ன ஆவி? டெவில், ஈவில். ஈவில். பிரைஸ் காட். இந்த ஈவில் தான் யாரோட போராடுது? ஸ்பிரிட் சர்ச், சபையாகிய ஸ்பிரிட், காட் ஸ்பிரிட் சர்ச், தேவ ஆவி. என்ன பாருங்க, இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே விட்னஸிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் கரெக்டாக மென்ஷன் பண்ணுது, கரெக்டாக ஸ்பெல் பண்ணுது. ஆஹா, ஆமென், இஸ் த மேன் ஆஃப் காட். ஆமென். கன்ஃபார்மிங். எப்படி உன்னதத்தில் இருந்து தேவனுடைய குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவர் தான் டார்கெட். நேராக வருது சோதிக்கிறதுக்கு டெம்டர். அதே மாதிரி தான் உங்களும் என்னையும். நீங்கள் என்னைக்கு ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறினீங்களோ, என்னைக்கு பார்ன் இன் ஸ்பிரிட்டாக மாறினீங்களோ, அன்னைக்கே உங்களுக்கு வார்ஃபேர் இன் ஸ்பிரிட். ஆமென். அதை அட்டாக் பண்ணுற இது எதுனா உங்கள் ஃப்ளஷ், மாம்சம். அதே தான் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டியது உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியில். உங்கள் சரீரங்கள் சரியாக அடக்கம் பண்ணப்பட்டிருக்கா? உங்கள் சரீரங்கள் சரியாக ஜீவபலியாக ஆக்டிவேட்டில் இருக்கா? இல்லை டெட்லியில் இருக்கா? டெட்லியில் இருக்கிறனால தான் இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் வருதா? அந்த போராட்டங்களுக்கு நீங்களும் உடன்படுறீங்களா? இல்லை போராட்டங்களை எதிர்த்து நிற்கிறீங்களா? ஸ்தோத்திரம். போராட்டங்களை எதிர்த்து நிற்கிறீங்களா? போராட்டங்களை எதிர்த்து நிற்கிறீங்கன்னா நீங்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடக்கூடாது, போராட்டத்தை எதிர்த்து நிற்கக்கூடாது. அந்த ஆவியை கண்டுகொண்டு நீங்கள் அந்த ஆவியை எதிர்த்து ஜெபிக்கணும். அந்த ஆவியை கண்டுகொண்டு கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். இவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி, நான் எவ்வளவோ சமாதானத்துக்கு முயற்சி செய்கிறேன், நான் எவ்வளவோ அன்பாக நடக்க முயற்சி செய்கிறேன், ஆனால் ஆண்டவரே இவங்க அதை உதாசீனப்படுத்துகிறாங்கன்னா இவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட், இவங்களை கலங்க பண்ணுகிற ஆவி இவங்களிடத்துலேருந்து போகணும். எப்படியெல்லாம் கலங்க பண்ணுது நான் வரேன் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். நம்பர் 1 பாருங்கள், த லீடர். இந்த லீடர் சுவாபம் உங்களுக்குள்ளே இருக்கான்னு பாருங்க. என்னது? த லீடர். த லீடர் மீன்ஸ் என்னது? த லீடர் மீன்ஸ் த டெவில். நல்லா கவனிக்கணும். நீங்கள் எங்கேயும் போய் ஐ எம் த பாஸ், ஐ எம் த பாஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே, அதாவது நான் சொல்கிறது யாருன்னா ஸ்பிரிட் மேன், ஆவியில் பிறந்து. இயேசு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? இயேசுவை லீடராக ஆக்கிறதுக்கு எத்தனையோ முறை முயற்சி செய்யும்போது இயேசு என்ன செய்தார்? அவங்க நடுவிலேருந்து வழி விலகி போனார். இயேசுவை லீடராக ஆக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும். ஸோ இந்த லீடருங்கிறது யாருன்னா, உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் கடையனாக இருக்கட்டும். தேவன் சொல்லுகிறார், எஸ், திஸ் இஸ் த ஹம்பிள்னஸ் ஸ்பிரிட். If you spirit in humble, same Jesus. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கிருபை கொடுக்கிறார். God smell பண்ணி பார்ப்பார் யார்கிட்ட அந்த ஸ்பாப் இருக்கு. டெவில். அப்போது இந்த லீடர் மீன்ஸ் த டெவில் அப்படின்னா அதிபதி. அதுக்கு பியூர் தமிழில் சொல்லப்போனால் அதிபதி, ஆளுகை செய்கிறவங்க, ஆளுகை செஞ்சு நடக்கணும்னு நினைக்கிறவங்க, எல்லாரும் என் காலில் விழணும். எஸ், இட்ஸ் த லீடர். ஆமென், ஆமென். நீ யோசேப்பை பாருங்க. யோசேப்பு எகிப்தில் எப்படி இருந்தான்? அடிமையாக இருந்தான்.
முதல்ல போன உடனே அவன் லீடராக போனானா அடிமையாக போனானா? அடிமையாக போனான். அடுத்து எத்தனையோ பழிபாவங்களை சொல்லி 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 கீழ்மட்டத்தில் கொண்டு போனாங்க. ஆனால் ஒரு நாளில் அவன் என்ன தான் மாறினான் தெரியுமா? லீடராக மாறினான். அந்த லீடராக மாறினாலும் அந்த லீடர்ஷிப்பை அப்படியே ஹம்பிள்னஸாக மாற்றி அங்கே சொப்பனம் கண்டவன் அங்கே அங்கே எல்லாத்துக்கும் அந்த ஒயின் மேக்கர் பிரெட் மேக்கர் எல்லாத்துக்குமே பாருங்கள் ஹம்பிள்னஸ் ஹம்பிள்னஸ் ஹம்பிள்னஸ். ஆமென். உங்களுக்கு அந்த போஸ்டிங் வேணால் இருக்கலாம். அந்த போஸ்டிங்கை நீங்கள் மாம்சத்தில் வச்சு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உரிமை பாராட்டக்கூடாது. ஸ்பிரிட்டில் கொண்டு வரணும். அது ஊழியமாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்க லீடராக இருக்கலாம், நீங்கள் ஒரு சீஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு பாஸ்டராக இருக்கலாம், ஒரு போதகராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹெட்டாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு சூப்பர்வைசராக இருக்கலாம், ஒரு ஜிஎம்மாக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம். பட் அதை நீங்கள் ஃப்ளஷ்லேயே எப்போவுமே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஃப்ளஷ்லேயே நீங்கள் எப்போவுமே அதை என்ன செய்யக்கூடாது? ஆப்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை ஸ்பிரிட்டில் நீங்கள் கொண்டு வந்து, நீங்கள் ஃப்ளஷில் நீங்கள் கொண்டு வரும்போது, ஸ்பிரிட்டில் கொண்டு வந்து நீங்கள் வெளியில் அதை கொண்டு வரும்போது அது வந்து ஆஸ் த லிவிங் சாக்ரிஃபைஸாக மாறும். ரொம்ப ஹம்பிளாக உங்களை மாற்றும். ரொம்ப இதுதான் ஜோசேப்புக்கு நடந்தது. தன்னுடைய சகோதரர்கள், பகைத்த சகோதரர்கள், விரோதம் பண்ண சகோதரர்கள், அவன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்து அவன் லீடராக காமிச்சானா பார்த்தீங்களா? அவங்க பார்வைக்கு லீடராக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் மறைவில் போய் அவன் அழுவான் சகோதரர்களுக்காக. ஐயோ இப்படி அனுப்பிச்சிட்டேனே, அவங்க பாத்திரத்தில் அவங்களுடைய பேக்கேஜில் காசையும் போட்டு அவங்கள எவ்வளோ அவமானப்படுத்திட்டேனே, அதுக்காக மறைவில் துக்கப்படுவான். தட்ஸ் த ஹம்பிள் ஸ்பிரிட். ஆமென். ஒரு நாள் வரும்போது அது என்ன? அது பஸ்ட் அவுட், வெடிச்சது. நாட் லீடர். ஆமென். உங்களில் ஒருவன். அவங்க அவனை எப்படி நினச்சாங்க? அதிபதி. அவன் தான் எகிப்துக்கு அதிபதி. தேசத்துக்கு, அவங்க எகிப்து தேசத்து முழுவதுக்கும் அவனை பார்வோன் எப்படி மாற்றிருக்கிறாரு? அதிபதியாக தான் மாற்றிருக்கிறார், நோ டவுட். பட் அதை அவன் ரிசீவ் பண்ணி அதை அவன் ஈல்டு பண்ணது ஸ்பிரிட். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், இந்த மாதிரி நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஈல்ட் பண்ணும்போது, ஸ்பிரிட்டில் நீங்கள் ஈல்ட் பண்ணி பாருங்கள், இயேசு அப்படியே வெளிப்படுவார். சீஷர்களிடத்தில் அவர் தான் அப்படியே வெளிப்பட்டார். அவங்க செஞ்ச தவறுகளை கடிந்தும் கொண்டார். சில பட்டணங்களை கடிந்து கொண்டார். கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உன்னிலே செய்யப்பட்ட அற்புதங்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருக்குமானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி மனம் திரும்பி இருக்கும். ஆமென். பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னது? கடிந்து கொள்கிறது. இட்ஸ் நாட் அ கர்ஸ், கண்டம்டு. இயேசு யாரையும் சபிக்கிறவர் அல்ல. ஆமென். அதே போல் தான் சீஷர்களை கூட என்ன செய்தார்? எனக்கு பின்னால் போ சாத்தானே, எனக்கு பின்னால் போ மை ஃப்ரெண்ட் அப்படியா சொன்னார். மை பிரதர் ப்ளீஸ் கோ பேக் அப்படியா சொன்னார். கடிந்து கொண்டார். ஏன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடுறதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். எது ஃப்ளஷ் எது ஸ்பிரிட்டுங்கிறத சபை தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலான்னா யாரை? சபையை தான், வேறு யாரும் இல்லை. சபை தான் அவனுக்கு சிம்ம சொப்பனம். சபை தான் அவனை இன்னைக்கு வந்து பரலோகத்துக்கு, நரகத்துக்கு ஆட்களை போக விடாமல் தடுக்குது. நரகத்துக்கு ஆட்களை சேர்க்கறது அவனுடைய வேலை. நரகத்துக்கு போகாமல் தடுக்கிறது சபை தான். ஆமென். சரி, அப்போது நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிரிக்கு பல பெயர்கள் உண்டு. டெவில் மீன்ஸ் அக்யூசர். அக்யூசர்னா யார்? இரவும் பகலும் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7 to 11 வசனங்கள் வரை வாசி. யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாம. பார்த்தீங்களா? இங்கேயும் பாருங்க, ஸ்பிரிட் அண்ட் ஃப்ளஷுக்கு தான் வார்ஃபேர். ஆமென். சர்ப்பம், வலு சர்ப்பம், அது ஸ்பிரிட்டில் இருந்தது. எப்படி மாறுது? ஃப்ளஷில் மாறுது சர்ப்பம். அதோடு கூட யார் யுத்தம் பண்ணுறாங்க? மிகாவேலும் அவருடைய தூதர்களும். தே ஆர் அ ஸ்பிரிட், த ஏஞ்சல் ஸ்பிரிட்ஸ். அவங்க யுத்தம் பண்ண உடனே அது என்ன செய்யுது? அது என்ன செய்யுது? இருந்த இடம்
ஜெயங்கொள்ளவில்லை. அவங்கள என்ன செய்ய முடியல? அந்த மாம்சம் ஜெயிக்க முடியல. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அதை சேர்ந்த தூதர். அப்ப இவன் ஹெட்னா இவனோடு கூட நிறைய தூதர்கள் உண்டு. அது உங்களுக்கே தெரியும். 10-11 வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. எப்ப நீங்க இந்த மாம்சத்தை ஜெயிச்சு ஸ்பிரிட்ல நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்றீங்களோ அப்பவே வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உங்களுக்குள்ளே வரும். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே அந்த 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 வல்லமை உள்ள ஆவியானவர் உங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்வார். அல்லேலூயா. எஸ். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். இதைத்தான் நான் அந்த அபிஷேக வேளையிலே ஆவியானவர் தெளிவாக பேசினார். குற்றம் சாட்டுறது, அக்யூசர். சபையில் ஒருத்தர் அப்படி இருக்கக்கூடாது. ஒருவருடைய பலவீனத்தை ஒருத்தட்ட போய் சொல்லக்கூடாது. ஒரு பலவீனத்தை குறித்து உங்கள் கூட ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஒருத்தவங்க உங்கள் கூட சொல்கிறாங்கன்னா அங்கே போய் உடனே போய் அங்கே போய் வத்தி வைக்கக்கூடாது. நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா யூ ஆர் த அக்யூசர். அக்யூசிங் ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்குது. கேர்ஃபுல். அது எந்ததுக்காக அவங்க சொல்கிறாங்க, என்னதுக்காக அவங்கள நடத்துகிறாங்கங்கிறது கர்த்தருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். சொல்கிறவங்க எப்படி சொல்கிறாங்க? உதாரணமாக சொல்கிறேனே, ஊழியக்காரங்களே சொல்கிறாங்கன்னா பிரைஸ் காட். ஏன்னா எனக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சபைக்கு வரல இப்போ அந்த சகோதரிலாம், என்னை பற்றி பாஸ்டர் எதுவும் சொல்கிறாரோ, நீ ஏன் சபைக்கு வர்றதில்லை? நம்ம இங்கே அவங்க நமக்கு இதான் வேலை அவங்கள பற்றி சொல்கிறது. ஆனால் அவங்ககிட்டலாம் சொல்லும் போது எப்படி சொல்லுவேன்? கேட்பேன், எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? அப்படி தான் நான் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கேட்பேன். அதுதான் நம்ம சுபாவம். அவங்க பண்ண வேலைக்கு இருக்கு சொல்லவே கூடாது. கரெக்டாக வைத்துங்களேன். எஸ். அப்படி சொன்னோன்னா வி ஆர் அக்யூசிங். அவங்க கேட்டாங்கன்னு இவங்க வந்து கேட்பாங்க, சொல்லுவாங்க, கேட்டாங்க பாஸ்டர், இவங்களை கேட்குறாங்களான்னு கேட்குறாங்க, என்னை கேட்டாங்களான்னு கேட்குறாங்க. அவன் பார்த்தீங்களா அவங்களுக்கு என்ன அர்த்தத்தில் கேட்குறாங்க? பாஸ்டர் மேலே நல்ல ஒரு மரியாதை வச்சு கேட்கலாம். இவர் நம்ம மேலே இறக்கப்பட்டு நமக்காக ஜெபிச்சு நம்மளை சபையில் கொண்டு வந்தார், நமக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டார், நம்ம அந்த காலத்தில் பாவத்தின் நாட்கள் இருந்தபோது நமக்காக எவ்வளோ விலக்கரையும் செலுத்தினார், எவ்வளோ ஜெபிச்சார், கண்ணீர் வடித்தார், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஆனாலும் கூட இந்த ஃப்ளஷ் அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரும். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதுதான் இந்த அக்யூசிங். அந்த அக்யூஸ் பண்ணுறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சபை. சரி, 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் அதான் நான் சொன்னேன், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் இன்னைக்கு நமக்குள்ள ஓடுகிற ஜீவாவி, இந்த ரத்தத்தின் வல்லமை. அதனால தான் பிசாசுகள் ரத்தத்தின் வல்லமைன்னு சொல்லும் போதே நடுங்குது. அதுங்களுக்கு தெரியும் இவன் எந்த ரத்தத்தை சொல்லுகிறான், ஆமென், எந்த ரத்தத்தை குறித்து பேசுகிறான், இவன் ஆவியில் எதை கொண்டு வந்து முக்கியப்படுத்தி பாரப்படுத்தி செபிக்கிறான். அது தேவனுக்கு, அது பிசாசுக்கு தெரியும், அந்த அவங்க மேலே இருக்கிற ஆவிகளுக்கு தெரியும். இந்த ரத்தத்தின் வல்லமைன்னு சொன்ன உடனே அது கேட்காது, எந்த ரத்தம் கேட்காது. எஸ், இவன் வாயிலிருந்து அந்த ரத்தத்தின் வல்லமை வருதுன்னா அது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தின் வல்லமை. ஏன்னா இவன் அந்த ரத்தத்தினால தான் நம்மளை ஜெயிச்சிருக்கிறான். அதனால தான் இவனுக்கு இன்றைக்கி ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் இருக்கிறது. பாருங்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். இந்த சாட்சியின் வசனம் யாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள சாட்சியாக இருக்கிறாருன்னா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தினீங்கன்னா இந்த சாட்சி இருக்காது, சாட்சி இருக்காது.
ஆமென். இந்த சாட்சியாக உங்களுக்குள்ளே இன்னைக்கு இருக்கிறாருன்னா அந்த வசனத்தின் மூலமாக உங்களோட சாட்சியாக இருக்கிறார். அந்த வசனத்தின் மூலமாக உங்களோட சாட்சியாக இருக்கிறதுனால உங்கள் இரத்தத்தின் வல்லமையிலையும் அந்த சாட்சி இருக்கிறது. அதுதான் நான் சொன்னேன், அப்படிப்பட்ட ஆவியில் பிறந்த பிள்ளைகளிடத்தில் இந்த அக்யூசியேஷன்லாம் இருக்காது, இந்த லீடர்ஷிப்லாம் இருக்காது. தாழ்த்துறதா இருக்கும், தாழ்த்துவாங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம், நீங்கள் நல்லா இதை பார்க்கலாம். நீங்கள் ஸ்தோத்திரம், கர்த்தர் பேசுகிறார். அதுக்கு அடுத்தது பாருங்கள், சாட்டன். டெவில் மீன்ஸ் அக்யூசர் இல்லையா? சாட்டன் மீன்ஸ் எதிரி. அட்வர்சரி மீன்ஸ் எதிரி. யார்? எதிரி. நீங்கள் அவனை எப்படி பார்க்கணும்? ஸ்பிரிட்டில் எதிரியாக பார்க்கணும். ஆடம் அண்ட் ஈவ் சாத்தானை எப்படி பார்க்கல? எதிரியாக பார்க்கல. ஏன்னா அவன் டிஸ்கைஸில் வந்தனால இவங்களால் பகுத்தறிய முடியல. ஆவிக்குரிய காரியத்தில் அவங்களால என்ன செய்ய முடியலை? அதை நல்லா பயன்படுத்திட்டான். அதை நல்லா பயன்படுத்தினால தான் அவன் எப்படி பார்க்கல? எதிரியாக பார்க்கல. நீங்கள் எல்லாரையும் எதிரியாக பார்க்குறது இல்லை. நீங்கள் நல்லா ஜெபிச்சு நீங்கள் எல்லாரையுமே சமாதானத்தை கண்களோடு பார்த்தா கர்த்தர் என்ன சொன்னார்? எல்லாருக்கும் லாஸ்ட் சப்பரில் எல்லோரும் இருக்கிறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டுருக்கிறாரு. உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். எப்படி சொன்னார்? எப்படி சொன்னார்? உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். அங்கே இல்லாத ஒருத்தனையாக சொன்னார்? இருக்கணும் தான் சொன்னார். இருக்கிறவனை சொன்ன உடனே இருக்கிறவன் என்ன செஞ்சான்? இருக்கிறவன் என்ன செஞ்சான்? ஐ ஆம் த மேன் அப்படின்னு சொன்னானா? ஐ ஆம் த பர்சன், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க அப்படி சொன்னானா? அப்படி சொன்னால் அவன் ஸ்பிரிட். ஆமென். என்ன செஞ்சான்? வெளியில் போயிட்டான். வெளியில் போயிட்டான். வெளியில் போனவுடனே அவன் ஏன் வெளியில் போனான்? நம்மளை தான் நம்மளை தான் சொல்கிறாரு, நம்மளை தான் பேசுகிறார். உங்களில் ஒருவன். அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அங்கே மட்டும் இது யூதாஸ் தான் தெரிஞ்சானா யூதாஸ் அங்கேயே, ஆமாம், நோ மோர் ஜூடாஸ் அப்படி தான் ஆயிருக்கும். அதுதான் உண்மை. எல்லாருடைய கண்களையும் தேவன் மறைச்சிட்டார். ஆமென். இன்னைக்கு அதே சுபாவம் உங்ககிட்ட இருக்கா? எப்படி இளையகுமாரனை அந்த தகப்பன் மறைச்சான்? ஜூஸ் முறைப்படி அடங்காத பிள்ளை கல்லெறிஞ்சு கொல்லப்படணும். யூதர்கள் பார்த்துட்டாங்கன்னா, அதியா அடங்காமல் போனால் வந்திருக்கான், கல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு, கூப்பிட்டு அவனை வெளியில் கூப்பிடு. அதனால தான் அவன் என்ன செஞ்சான்? ஓடி போய் அணைத்து கொள்ளும்போது அவன் சாலால் மூடிட்டான். சோத்திரம். நீங்கள் எத்தனை பேரை மூடி இருக்கீங்க? அப்படி போர்வையால் மூடும் போபாஸ். எத்தனை பேரை போர்வையால் மூடி இருக்கீங்க? எத்தனை பேரை போர்வையை எடுத்து காமிச்சிருக்கீங்க? இவங்களை பாருங்க. அக்யூஸ். ஆமென். கவர், கவர். ஆமென். இயேசுவை போல மூடுங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். அப்போ எதிரி என்றால் அவன் யாருக்கு எதிரி? தேவனுக்கு எதிரி. யாருக்கு எதிரி? ஆமென். இஸ் ஆல்சோ கால்ட் த டெம்பர், தட் மன்னிக்கும், த டெம்டர். டெம்டர், டெம்டர்னா யாரு? சோதனைக்காரன். சோதனைக்காரன். படிப்படியாக அவனுடைய போஸ்டிங் கூடுது பார்த்தீங்களா? சோதனைக்காரன். பார்க்கறதுக்கு தெரியாது. டெம்டர். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது சோதனைக்காரன் என்ன செய்தான்? இயேசுவினிடத்தில் வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம். அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படிக்கு சொல்லும் என்றான். அப்பங்களாகும்படிக்கு சொல். வேதம் சொல்லுகிறது இன்னொரு பேர் கூட இருக்கு அவனுக்கு, த மர்டரர். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம்.
8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். பாத்தீங்களா? அவன் ஆதி முதல் கொண்டு யாராக இருக்கிறான்? மனுஷ கொலை. முதல்ல ஆதாம கை வச்சான், அடுத்தது காயினை கை வச்சான். மனுஷ கொலை பாதகன், மனுஷ கொலை பாதகன். எப்படிப்பட்ட கொலைபாதகன்? அப்போ ஸ்பிரிட் நேச்சரில் இருக்கிறவங்களையும் மனுஷ கொலைபாதகனாக மாற்ற அவனால் கூடும். அதுக்கு அவன் செய்ய வேண்டிய முதல் வேலை அவங்க ஸ்பிரிச்சுவலை டெட் ஆக்குறது. ஸ்பிரிச்சுவல் டெட் ஃபியூஸ். அதை டெட் ஆக்கிட்டா, ஆவிக்குரிய சபையை டெட் ஆக்கிட்டா ஈஸியாக அவனை என்ன செஞ்சிடலாம்? அவங்கள மேற்கொண்டுடலாம், ஃப்ளஷில் மேற்கொண்டுடலாம். அதான் மனுஷ கொலைபாதகன். ஆதி முதற்கொண்டு அவன் யாராக இருக்கிறான்? மனுஷ கொலைபாதகன். ஸோ அவனுடைய இன்னொரு பெயர் என்னது? கொலைபாதகன், த மர்டரர். இன்னொரு பெயர் இருக்கிறது, இஸ் கம்பேர்ட் டு லயன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இஸ் சர்பன். சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அப்போ இத்தனை காரியமும் நமக்குள்ள இன்னும் ஃப்ளஷில் இருக்குதுன்னா, இந்த அக்யூசர்லேருந்து வருது இவ்வளமும். இந்த ஃப்ளஷெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா? சேம் டிட்டோ டெவிலிஷ். அவனை மாதிரியே, அவனை போலவே இன்னும் நம்ம சபையில் இருந்து கொண்டு இன்னும் நம்ம ஸ்பிரிட்டில் நம்ம குயிக்கன் இல்லாமல், ஆவியில் உயிர்ப்பிக்குதல் இல்லாமல் இருந்தால் இதே மாதிரி காரியங்களுள்ள நம்மையும் பிசாசு கொண்டு போகிறதற்கு நேரம் செல்லாது, நாட்கள் போதாது, நாட்கள் சீக்கிரமாக வரும். ஆமென். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 13லிருந்து வாசி. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அப்போ an angel of light, ஒளியின் தூதன், ஏஞ்சல் ஆஃப் லைட். இன்னொரு பெயர் அவனுக்கு என்னது? ஏஞ்சல் ஆஃப் லைட், ஒளியின் தூதன், ஏஞ்சல் ஆஃப் லைட். அடுத்தது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், the god of this age, the பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவர்களுடைய மனதை குருடாக்கினான். எந்த மனதை? ஸ்பிரிச்சுவல் மைண்டை குருடாக்கிட்டா போதும் உங்களுக்கு. புரியுதா? அதனால தான் பவுல் சொல்லும்பொழுது, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவனுக்குரிய வேஷத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தரிக்கக்கூடாது. அவன் பிரபஞ்சத்துக்குரியவன், அதுக்கு தேவன் அவன்தான், அதுக்கு தேவன் அவன்தான், பிரபஞ்சத்துக்கு தேவன் அவன்தான். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகும். ஸ்பிரிச்சுவல் மைண்ட். அதுதான் சொல்கிறது, இப்படிப்பட்டெல்லாம் காயப்படக்கூடாது. நீங்கள் காயப்பட்டாலே அக்யூசர் உங்களை காயப்படுத்திட்டான். ஆமென். அந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் அதை உடனே சரி பண்ணிடணும். உடனே நீங்கள் கர்த்தர்கிட்ட கொண்டு போய், இயேசுவின் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா, ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும், இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த அபிஷேகத்தின் மூலமாக இந்த நுகங்களை முறித்து போடுங்கப்பா. ஆமென். எனக்குள்ளே அந்த ஒரு சாந்தமும் மனத்தாழ்மையும் தாங்க சுவாமி. கேட்டு பாருங்கள், இந்த கிரியை உடனே போயிடும். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, அவன் எங்கிருந்து வந்தான் என்று. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12லிருந்து வாசிக்கும்போது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே வானத்திலிருந்து விழுந்தாயே. எங்கிருந்து விழுந்தான்? வானத்திலிருந்து விழுந்தான். ஆமென். வானத்திலிருந்து விழுந்தாயே.
ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளப்பட்டு போனாய். பாருங்க, எசேக்கியேல் 28:13 கூட, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனிலே இருந்தவன். தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இவன் இருந்த எப்படி இருந்தான்? இவன் எப்படி இருந்தான்? நோ, அந்த ஏதேன் இல்லை. இது பரலோக ஏதேன். அடுத்த வசனத்தில் பாருங்க, பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம். எத்தனை கல்? அது என்னங்க கல்? எத்தனை கல்லுன்னு கல் என்னங்க? பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம். இன்றைக்கி எத்தனை பேர் நவரத்ன மோதிரம் போட்டு அலையிறோம்? இங்கே அலையில சொல்கிறேன். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா? ராசிக்கல். அதுக்குள்ளே இப்போ உலாவுறது யார் உலாவுவான்? பிசாசு. அதனால தான் ஜோசியக்காரன் என்ன சொல்கிறான், நீ இந்த கல்லை போட்டுக்குங்க, உலாவுறவர் உங்களுக்குள்ளே உலாவுவார், நான் அவர்கள் நடுவிலே உலாவி. அவன் நீங்கள் இந்த அதுக்கு ஒரு சப்ஜெக்டே இருக்குது. அதுக்கு நான் இப்போ நான் போக விரும்பலை. நீங்கள் இந்த பிடிச்ச கல், அந்த கல், இந்த கல்லுன்னு நீங்கள் மாயக்கல்லுன்னு போனீங்கன்னா கடைசியில் உப்பு கல்லுக்கு கூட பெருமானம் இல்லாமல் போயிடுவோம் உன் வாழ்க்கை. சோத்திரம் சொல்கிறேன். இதெல்லாம் பாருங்கள், எங்கே உலாவுறான் அவன்? எங்கே உலாவுறான்? கற்களின் நடுவே உலாவுகிறான். மாணிக்கமும் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே மேல வாக்கியங்களும் நாகசுரங்களும். இது என்ன தெரியுமா? இன்னைக்கு மியூசிஷியனுக்குள்ளலாம் இருக்கிற பெரிய ஆவி இந்த ஸ்பிரிட்டு, இந்த லூசிஃபர் ஸ்பிரிட்டு தான். என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், அது இங்கிலீஷில் படிப்பா. அந்த மேலே தாளம், வாத்தியம், சுரமா, அதுக்கு என்ன போட்டிருக்கு வாசி. சோத்திரம். இன்றைக்கி இருக்குது, இந்த ஆவி இருக்குது. நான் இன்றைக்கி சில பேர் என்கிட்ட காட்டுவாங்க, பாஸ்டர் இவர் சபைக்கு போகிறார், இவர் ஆடுற ஆட்டத்தை பாருங்கள், சினிமா நடிகன் கெட்டான் கேடு. அன்றைக்கி பார்க்குறேன், ஒரு பொண்ணை தூக்கி வச்சுட்டு ஆடுறார் ஒருத்தர், ஒரு பையன், இவன் சபைக்கு போகிற பையன். இது ஆல்பத்தை போடுறதுனால இவனுக்கு என்ன உனக்கு என்ன ஏதாவது வருமா? கூலி வருமா? இது இப்படிப்பட்ட கூலி தேவையா? இப்படிப்பட்ட ஒரு ஆதாயம் தேவையா? நீ எங்கே உலாவிக்கிட்டு இருக்கிற? உனக்குள்ளே உலாவுறது யார்? நீ சபைக்கு போய் என்னத்தை கண்ட? வேதனையோடு கூட அதை பார்த்து மூடுன்ட்டேன், இதெல்லாம் கிட்ட காட்டாதீங்கன்ட்டேன். சோத்திரம். ஆமென். எஸ், தேவ பிள்ளையே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை படிப்பா கொஞ்சம். அது என்னது? சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில். The workmanship of thy tabrets and of thy pipes was prepared in thee in the day that thou was created. அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல். அதாவது தேவன் நம்ம சபையில் ஆராதிக்கிறதுக்கு எவ்வளோ அருமையான இன்ஸ்ட்ருமெண்ட்டை தந்திருக்கிறார், நல்ல கீத வாத்தியங்களை தந்திருக்கிறார். இவைகளை நம்ம எதுக்கு தான் பயன்படுத்தணும்? கர்த்தரை ஆராதிக்கிறது தான். ஆனால் இந்த மியூசிஷியனுக்கெல்லாம் கிங் யாருன்னா லூசிஃபர் தான். இந்த மியூசிஷியனுக்கெல்லாம் கிங் யாருன்னா யாருது? லூசிஃபர். அவன்தான். இந்த இசைக்கெல்லாம் மேதை அவன்தான், ஒரு காலத்தில் அவன்தான். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், மனுஷருடைய மனதை மயக்குகிற இசைகள் தான் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இருக்குது. உலகம் ஃபுல்லாக, பிரபஞ்சம் ஃபுல்லாக அதுக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. அதுக்கு மயங்காதவங்க எப்படி மகுடிக்கு மயங்காத சர்ப்பம் இல்லையோ, அதே போல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் மயங்காதவங்க யாருமே கிடையாது. உண்மை. ஆமென். அப்படியே மெய் மறந்துடுவாங்க. சோத்திரம். எஸ். அப்போது அந்த ஸ்பிரிட்டு தான் வேதம் சொல்லுகிறது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் நீ மன்னிக்கவும்
நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். எதுக்கு? த கிரேட் மியூசிஷியன், ஆராதிக்க துதிக்க. அவன் ஒரு பெரிய மியூசிஷியன் தெரியுமா, லூசிஃபர். அப்படி கையை தூக்குனாலே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படியே ப்ளே பண்ணுமா ஹெவனில். அப்படி கையை தூக்குனாலே அவனுடைய வஸ்திரத்தில் எல்லாம் மியூசிஷியன் இருக்குமா. அந்த வஸ்திரங்கள் அப்படி அசைச்சாலே போதுமா, ஹெவனே அப்படியே அந்த ப்ரெசன்ஸில் மூடுமா. அந்த அளவுக்கு காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கெரூப், கெரூபின் ஸ்பிரிட் நேச்சர். ஷராபீன் கெரூபின் சொல்கிறோம்ல, எஸ்யால் இருக்குல்ல, சட்டைகளாலே தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு, அதே போல கெரூபின். கெரூபின் தேவனுக்கு அடுத்த ஸ்தானம், தேவனுக்கு அடுத்த ஸ்தானம். எஸ், காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கெரூப். நீ தேவனுடைய பர்வதம், பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே நீ என்ன செய்தாய்? உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்தது. நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆமென். அப்படி தள்ளப்பட்டு போனவன் தான் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே வானத்திலிருந்து விழத்தள்ளப்பட்டாயே. இவன் தள்ளப்பட்டு விழுந்த இடம்தான் ஆதியாகமம் 1 அதிகாரம் 1-2 வசனங்களுக்குள்ள நடுவில் இருக்கிற கேப். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த பிறகுதான் இந்த சம்பவம்லாம் அங்கே நடந்தது, ஹெவனில் நடந்தது. காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கெரூப் ஹெவனில். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறினது எப்படின்னா, இவன் தள்ளப்பட்டான் பாருங்க. தள்ளப்பட்டு அவன் விழுந்த அந்த கேப், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போயிடுச்சு. ஆழத்தில் இருள். புரியுதா? ஆழத்தில் இருள் இருந்தது. ஆழத்தில் இருள் இருந்தது. அப்போ ஒழுங்கின்மை வந்துடுச்சு, வெறுமை வந்துடுச்சு, இருள் வந்துடுச்சு. அந்த கேப். அப்போ ஆதியாகமம் 1-2 வசனங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய வேர்ல்டு இருக்கு. நம்ம அது முந்தைய பைபிள் ஸ்டடியில் எடுத்திருக்கோம். ஒரு ஏஞ்சலிக் பீரியட், அதுக்கு பேர் வந்து ஏஞ்சலிக் பீரியட். அந்த தூதர்களின் காலம், தூதர்களுடைய காலம். அந்த தூதர்கள் காலத்தில் கர்த்தர் காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபை சிருஷ்டித்திருந்தார். மனுஷர்கள் கிடையாது, தூதர்கள் தன்னை வணங்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் யாரை வைத்தார்? இந்த ஏஞ்சல்ஸ். அப்படிப்பட்டவன் தான். அப்போ மனுஷ குலத்துக்கும் மனுஷனுக்கும் அவனுக்கும் ரொம்ப என்ன இருக்குது? ஆரம்பத்திலிருந்தே கனெக்ஷன் இருக்குது. ஆரம்பத்திலிருந்தே அவனுக்கும் மனுஷர்களுக்கும் என்ன இருக்குது? ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. பிரைஸ் காட். இப்போ நான் அதுக்குள்ளே நான் வேகமாக நான் வருகிறேன். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, சாட்டன் ஹெல்ப்பர்ஸ். இந்த சாத்தானுக்கு ஹெல்ப்பர்ஸ் இருக்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னா, எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 4 வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். பொல்லாத ஆவிகளின் சேனை. சேனைன்னா என்னது? படை. இப்போ இயேசு அந்த மார்க் 5 அதிகாரத்திலலாம் வந்து பிசாசை துரத்துறார்ல, லேகியோன். அந்த லேகியோன் என்ன சொல்லுது? நாங்கள் அநேகர், நாங்கள் பெரிய படை, சேனை. லேகியோன். லேகியோன்னா என்னது? சேனை. சாத்தானுடைய சேனைகள், பெரிய சேனை. மேரி மெக்தலேனுக்குள்ளே எத்தனை சேனை இருந்தது? 7 ஸ்பிரிட்ஸ். இப்படி நிறைய பேர்களுக்குள்ளே பார்த்துருக்குறோம். சோத்திரம். சரி, அப்போ அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பூமியிலே விழத்தள்ளிற்று. 1 பங்கு தூதர்கள் பூமியிலே விழத்தள்ளிற்று. சோமனோமா, அவர் எனிமி த டெவில், நமது எதிரி பிசாஸ்,
ஸோ கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சோதித்து பார்க்க. முழந்தால் படி ஆண்டவருடைய கரத்தில் கேட்போம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு நீர் காண்பித்திருக்கிறீர். சத்ருனுடைய கிரியைகளை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் சிலுவைக்கு அவர் சென்று தன்னுடைய ஜீவனை விடுகிற வரையிலும் இந்த தள்ளப்பட்டு போன சர்ப்பம், இந்த தள்ளப்பட்டு போன ஆவி, தள்ளப்பட்டு போன சாத்தான், தள்ளப்பட்டு போன அக்யூசர், தள்ளப்பட்டு போன பிசாசு அவருடைய ஊழியத்தின் நாட்களிலும் அவரை எந்த அளவுக்கு அவரோடு கூட போராடி மேற்கொள்ள முடியாததை கண்டு, ஆண்டவரே, எப்படி சிலுவையில் வெட்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டானோ, அவனுடைய துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அடித்து நீர் வெற்றி சிறந்து இன்றைக்கு அதை நடுவிலராதபடிக்கு எடுத்து சிலுவையில் அறைந்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நாங்கள் அதில் ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்திருக்கிறோம். அப்பா, இன்றைக்கு இந்த பூமியில் எங்களுக்காக வைராக்கியமாக கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், எங்களுக்குள்ளே உலாவுகிற கர்த்தர், சத்துருகளுக்கு விரோதமாய் கொடியேற்றும்படியாய் ஆண்டவரே, சபைக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகளை ஆவியானவர் எண்ணங்கண்டு இயேசுவின் நாமத்தில் அவைகளை நிர்மூலமாக்கி போடும்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவ வருகைக்கு காணப்படும்படியாக ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியைகளை முற்றுமுடிய அழித்து போடும்படியாய், மாம்சத்துக்கு மரித்து, பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதில் உயிர்த்தெழுந்த சரீரமாக இன்றைக்கு அநேகர்களுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக எழுப்பப்பட்ட ஆவியின் சரீரம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்துக்கொத்த எந்த வேஷத்தையும் தெரியாதபடிக்கு தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தையும் பிரியத்தையும் உணர்ந்து ஜீவிக்க, உணர்ந்து நடக்க, உணர்ந்து ஊழியம் செய்ய தேவன் எங்களுக்கு பலன் தர ஜெபிக்கிறோம். அப்படியே ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தை